ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்று பார்த்த மாதிரியே தான். அதே எங்கள் வில்லாவோட சுற்றி 360 டிகிரியில் என்னென்ன இருக்குது பார்க்குறோம். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம் எப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபைனலாக ஒரு ஸ்வீட்டான டச் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த டச்சும் பார்த்துருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பேட்டை பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அப்படியே நந்து போனால் அங்கே தூரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா லைட் செட்டிங் வச்சு பார்க்கவே அழகாக இருக்கும். இங்கே உட்காந்தாலே மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இங்கே உட்காந்தாலே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே அந்த ஆப்போசிட்டில் கடைங்க, இது ஒரு காஃபி கடை. இது கிசான் தான், அந்த கிசான் காஃபி. அது லென்த் அவ்வளோ பெருசு, ஆனால் பாருங்கன்னா கூட்டமே இருக்காது. கூட்டம் இருக்கான்னா வரும், ஒன்றா வருவாங்க. நைட்டு 2 மணி வரை கடை திறந்துருக்கோம். ஒரு கடை, இந்த கடை இந்த நம்ம ஊரில் சவர்மா மாதிரி நினைக்கிறேன். இந்த கடை ஃபுல்லாக சிக்கனாக தான் விற்பாங்க. அது பேர் தான் சவரியான்னு விற்கிறான் போல. ஆனால் கூட்டம் வரும், இன்னும் கொஞ்ச நேரம் தான். நான் எடுக்கும்போது டைம் 8:30 to 9. ஆமாம், 8:30 to 9 டைம் தான். இனிமேல் தான் என்ன 2 மணி கடை திறந்துருக்கோம். பக்கத்தில் லைனாக கடைங்க தான் ஃபுல்லாக. இந்த கடைங்கெலாம் தாண்டி அப்படியே இந்த ஈவினிங் ஆனால் தான் இங்கே கூட்டம். காலையெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த வெயிலுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஈவினிங் பாருங்கள். இந்த பர்கர் ஷாப்பு சரி, அது உள்ளே எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஆளுங்கிட்டே இருப்பாங்க பர்கர் ஷாப்பில். இப்போ சாண்ட்விட்சு இங்கே பாருங்கள் என்ன கடை தெரியுதா? இதுதான் சப்வே. நம்ம ஊரில் திருவாமியூர், அடையாறு, கிண்டி எங்கே போனாலும் சப்வே நம்ம பார்ப்போமே. ஏன்னா நம்ம ஊர் சப்வே எந்த நேரமும் ரஷ்ஷாக இருக்கும். இங்கே ரஷ்ஷு கம்மி. ஆனால் டீசெண்டாக வரும். ஆனால் ஆள் வந்துட்டே இருப்பாங்க, ஆனால் ரஷ்ஷு கம்மி. சப்வே பார்த்தோன்னு சந்தோஷமாகிடுச்சு. ஓகே, நம்ம ஊர் பார்த்த கடையாச்சே. நீங்கள் பிஸா கடை இருக்குது. பிஸா கடை எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். இங்கே போட இங்கே த பிளான் ஒரு கடை இருக்குது. இங்கே உட்காந்து என்ன தான் பிளான் போடுவாங்க தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர் உள்ளே உட்காந்துட்டே இருப்பாங்க. இது ஒரு கடை தான், சாப்பிட்ற ஹோட்டல் மாதிரி தான் கடை. அது என்ன கடை தான் உள்ளே போகல இல்லை. இது பார்க்க DHL, நம்ம ஊரில் கொரியர் சர்வீஸ். நீங்களாம் எனக்கு என்ன கொரியர் அனுப்பிச்சிங்கன்னா இங்கே தான் வரும். எங்கள் வீட்டில் பண்ணிக்கிறது DHL கொரியர் சர்வீஸ். அது பார்க்குறோம். இந்த ஹோட்டல் நம்ம ஊரில் இந்த குதுப் மினார் பார்த்திங்கன்னா, குதுப் மினார் அந்த மாடலில் கட்டி வச்சுருக்காங்க ஹோட்டலில். 120 ரியால் ஒரு நாளைக்கு. இப்போ நான்லாம் ஃப்யூச்சரில் எங்கள் ஒய்ஃபு, குழந்தைங்க, அம்மா அப்பா எல்லாம் கூப்பிட்டு வந்தால் இங்கே தான் தங்க வைக்கணும். ஒரு நாளைக்கு 120 கிட்டத்தட்ட 2500 ஒரு நாளைக்கு. ஒரு டே இப்போ 2 நாள் தங்க வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், ஃப்யூச்சரில் பார்ப்போம். இது கார் ஷோரூம். நம்ம ஒரு ஹோண்டா கம்பெனி, எல்லாம் மல்டி கார்ஸ் தான் ஃபுல்லாக. அதுவும் இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரில. இன்றைக்கி எப்பவுமே லைட் எரியும் இந்த 9 o'clockலாம். இன்றைக்கி ஏன் தெரியல லைட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. மல்டி கார்ஸ் எல்லா கம்பெனியும் இருக்கும். நிசான்லேருந்து, டொயேட்டாலேருந்து, BMW எல்லா கார்ஸும் இருக்கும். பார்க்க அந்த லைட்டில் போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். லைட் இன்றைக்கி ஏன் ஆஃப் பண்ணிட்டாங்க தெரில. ஒரு லீவானு தெரில. நானே வெளியே தான் கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மெக்டானல்ட்ஸ் ஃபைனல் டச். நடந்து டயர்டாயிடுச்சு. சரி, ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே மெக்டானல்ட்ஸ்குள்ளே ₹1 ஐஸ்கிரீம். ஒரு ரியால் நம்மளுக்கு 20 ரூபா. 20 ரூபாய்க்கு நம்ம ஒரு கோனைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு தான் முக்கியம் இங்கே. பாருங்கள், அப்படியே உள்ளே போகிறோம். கேமரா நைஸாக தான் எடுக்கிறேன். அந்த ₹1 இவ்வளோ பெரிய மளிகை பில்லை மாதிரி பெரிய பில் ஒன்று கொடுத்துருவோம் ₹1 சரி, வாங்கிட்டு அப்படியே நான் உட்காந்துக்கிறேன். நைஸாக தான் கேமரா எடுக்கிறேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த ஐஸ்கிரீம் அது டேஸ்ட் அவ்வளோ நல்ல, ஹெல்த்துக்கும் நல்லது. நல்லா ஸ்கின்னும் நல்லா இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் சாப்பிட்டோன்னா ஸ்கின்னு சில்லுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் சைஸு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அதோட குவான்டிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்களும் வாங்குங்க. வெளியே போனால் எல்லா மெக்டானல்ட்ஸும் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் வரை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ₹20, ₹30, ₹50 சொல்லுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேட்டை சேனல். பாய்.